ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான ஒரு பாட்டை எப்படி எளிமையாக பாடலாம் அப்படின்னு ஒரு எளிமையான ஸ்வரங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது ஸ்வரத்தோடு சொல்லி கொடுத்தா இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பட் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம ஸ்வரமாக பாட போகிறதில்ல. ஆனால் பேசிக்காக அந்த பாடலை எப்படி இன்னும் அழகாக பாடுறதுக்கான சில முக்கியமான ஸ்வரங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அப்பா பொண்ணு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய எல்லாருடைய நினைவுக்கு வரக்கூடிய முதல் பாடல் இப்போ சமீபத்தில் வந்த கண்ணான கண்ணே அந்த பாட்டு தான். எவ்வளோ அற்புதமான ஒரு வரிகள், அதனுடைய மியூசிக் பாடின ஸ்ரீராம் அவர்கள், இசையமைத்த இமான் அவர்கள், அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு காவியத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நான் இவ்வளவு நாள் கழிஞ்சு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறேன், அதாவது இந்த பாட்டை நான் சொல்லித்தரேன் அப்படின்னா அதுக்கு காரணம் சில பாடலுக்கு அழிவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலையும் நம்ம கேட்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டை உங்களுக்கு எளிமையாக எப்படி பாடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த பாட்டை நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் தமிழில் யாரும் சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால் இந்த வீடியோவாக பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த பாடல் முக்கியமாக எந்த ராக அடிப்படையில் அமைந்திருக்கிறது அப்படின்னா பெஹாக் அப்படிங்கிற ராகத்தில் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. ஆனால் இது முழுமையாக பெஹாக் ராகம் கிடையாது. கொஞ்சம் அங்கே அந்நிய சுரங்கள், அதாவது இந்த பாடலுடைய அந்த போகக்கூடிய அந்த ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி சில அந்நிய சுரங்கள், அதில் ராகத்துக்கு இல்லாத சுரங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் பெஹாக் ராக அடிப்படையில் அமைந்த பாடல் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இப்போ பெஹாக் ராகம் ஒரு ஜன்ய ராகம். அது 29வது மேளமான தீர சங்கராபரணம் அப்படிங்கிற ராகத்தினுடைய வழியில் ஒரு ராகம். அதனால் எல்லாமே ரொம்ப தீர்க்கமாக பாடணும். அதாவது எல்லாமே செகண்ட் சுரங்கள், எல்லாமே ஹை நோட்ஸ். ச ச க ம ப நி த நி சா அப்படி வரும் அதனுடைய ரூட். சா நி த ப ம க ம க ரி சா. இதுதான் பெஹாக் ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம். இப்போது இந்த பாடலுடைய சில ஸ்வரங்கள் அங்கங்கே நான் ஸ்வரமாக பாடி உங்களுக்கு நான் விளக்குறேன். இப்போ இந்த பாட்டினுடைய பல்லவியை நான் பாடி காமிக்கிறேன். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. இப்போ இதனுடைய முதல் வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணான கண்ணே, இது எல்லாமே மேல் சட்ஜமத்தில் பாடுது. பனி சா 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 நீ ரே நீ சா சா கண்ணான கண்ணே அப்படி வருது. என் மீது சாய, அங்கே என் மீது சாய, அங்கே ஒரு சின்ன ஒரு பிருகா இருக்கு. நீங்கள் பிளெயினாகவும் பாடலாம், என் மீது சாயவா அப்படி பாடலாம். பட் அங்கே ஒரு சின்ன ஒரு பிருகா கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. என் மீது சாயவா. அதே மாதிரி தான் செகண்ட் லைன். பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீ, அங்கே ஒரு அழகான ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. பூ போல நீவா நான் காத்து நின்றேன், இங்கேயும் அதே மாதிரி தான். நான் காத்து நின்றேன் நான் காத்து அப்படி காத்து சரி கரி சனி, அந்த காவியே தான் சரி கரி சனி அப்படி ஃபாஸ்டாக பாடுறது. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன், இங்கேயும் அதே மாதிரி. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோற்றுமா. இங்கே நிசமாக தோன்றுமா அப்படி பாடிப்பார். ஸோ இதை நான் சி ஸ்கேலில் பாடுறதுனால உங்களுக்கு ஈஸியாக அந்த ஹை ரேஞ்சை உங்களுக்கு எட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும், இங்கெல்லாம் ஜம்பிங் நோட்ஸ். தண்ணீராய் மேகம் சப்பா ஜம்ப் பண்ணுற ஒரு நோட்டு. ஸோ இதுக்கு தான் நான் சிம்பிளாக இன்னொரு பிருகா எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்க. சாலிருந்து ஒவ்வொன்றா ஒரு ஸ்வரமாக சப்பா சாத
சா அப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு நோட்டாக இறங்குறதுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் நான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி ஜம்பிங் ஒரு பிரிகா தான் இது. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும், இங்கேயும் அதே மாதிரி தான். கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, கற்கண்டாய் ரேகரிசா கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஜம்பிங் நோட்ஸ் தான் எல்லாமே. இது பதனி நீசா நீசா நீசா, இங்கே வால்யூம் கண்ட்ரோல் நீங்கள் கொடுக்கணும். ஆராரிராரோ ராரோ, அப்போ உங்களுக்கு வால்யூம் வந்து அப்படியே 10லேருந்து 0க்கு வரணும். ஆராரிராரோ ராரோ ராரோ, அந்த மாதிரி. ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. ஸோ எல்லாமே இங்கே வால்யூம் தான் மோர் ஆஃப். இது வந்து ஒரு ஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அந்த வால்யூம் கண்ட்ரோலில் தான் நீங்கள் அந்த ஃபீலை வந்து கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் பல்லவி பார்ட். ஓகே, அடுத்தது சரணம் பார்ட். இது வந்து கொஞ்சம் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இந்த பாடலை வந்து ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காரு. இப்போ அது லைன் பை லைனை நம்ம பார்க்கலாம். அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. இப்போ இந்த முதல் வரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத பமபா மகமா அலைக்கடலின், அங்கேயும் பார்த்தீங்கன்னா லின் பதப்பா அப்படி பாடியிருப்பார். நம்ம பத பமபா அப்படி பிளெயினாகவும் பாடலாம். பட் அவருடைய வேர்ஷன் வந்து அலைக்கடலின் நடுவே, அங்கே ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு பிருகா பதபமா பதபா மகமா அப்படி பாடியிருக்காரு. அலைந்திடவா தனியே வா, எகெயின் அங்கே ஒரு அதே டைப் ஆஃப் ஒரு ஃப்ரேஸ். அலைந்திடவா தனியே படகெனவே உனையே, இது அடுத்த குரோமேட்டிக் நோட் கீழே. படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே, பிளெயினாகவும் பாடலாம். பார்த்தேன் கண்ணே சமகரி சனிசா அப்படியும் நீங்கள் பாடலாம். பார்த்தேன் கண்ணே அப்படி கொஞ்சம் அழகாகவும் பாடலாம். அடுத்தது சேம் அதே ஸ்வரங்கள் தான். புதை மணலில் விழுந்தேன் புதைந்திடவே இருந்தேன், அங்கே ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பாரு. புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எறிந்தேன் மீட்டாய் என்னை, அந்த லைன் அதே பழைய மாதிரியே தான், அதே ஸ்வரங்கள் தான். குறுநகையை எறிந்தே மீட்டாய் என்னை, இது வரைக்கும் சிம்பிளாக போகும். இதுக்கப்புறம் தான் ஒரு ஜம்ப், அதாவது திடீர்னு ஹை நோட்ஸை நமக்கு வாய்ஸில் கொடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு பாட்டு தான். ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பாடினீங்கன்னா ஹை ரேஞ்சை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ண முடியும். அடுத்த லைன் விண்ணோடும் மண்ணோடும் வாடும் பேரும் ஊஞ்சல் மனதோரம். ஸோ நல்லா நீங்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக பாடணும். ஏன்னா கபசா அப்படி வருது. விண்ணோடும் மண்ணோடும் வாடும், இதுதான் அதனுடைய ஸ்வரங்கள். அடுத்தது பேரும் ஊஞ்சல் மனதோரம் சரி சதகா கரி சனிசா சரி சத கீழே வருது. ஊஞ்சல் தகா கரி சனிசா மனதோரம், இதே மாதிரி தான் அடுத்த லைனும். கண்பட்டு நூல் விட்டு போகும் ஏதோ பயம் கூடும் கூடும், அங்கே ஒரு சின்ன ஒரு பிறகா நீங்கள் கொடுக்கலாம். கூடும் மயிலொன்றை பார்க்கிறேன், இங்க சானிதமா
பார்க்க வந்துடுது. மயிலொன்றை பார்க்கிறேன் கமகரிக. ரொம்ப அழகான ஒரு போர்ஷன் இது இந்த பாடலில். அதே மாதிரி தான் மழையாகி ஆடினேன். இங்கெல்லாம் நீங்கள் உங்கள் வாய்ஸை நல்லா சாஃப்ட் பண்ணி பாடலாம். மழையாகி ஆடினேன். அடுத்தது இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. இதனுடைய சொரங்களை கவனிங்க. இந்த உற்சாகம் கமதானி சனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு போர்ஷன். இந்த உற்சாகம் போதும் சாரி சாக தோன்றும் கரிநீனி சாக தோன்றும். அடுத்தது பாருங்க. இதே தக இதே வினாடி. இதுக்கப்புறம் அந்த பல்லவி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால். அப்படி கடைசியில் பாடியிருப்பாரு. பொன்னான கையால் பூ போல நீவா. ஸோ இது மாதிரி அழகான சில சங்கதிகளை வந்து அவர் எக்ஸ்ட்ராவாக பாடியிருப்பார். அதை வந்து நீங்கள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அதை உள்வாங்கிட்டு நீங்கள் பாடினீங்கன்னா இன்னும் அழகாக அந்த பாடலில் நம்மளால் பாட முடியும். ஸோ இந்த பாடலுக்கு சில பேசிக்கான பிருஹாஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி கண்ணான கண்ணையனுடைய ஃபுல் அவுட்லைன் ஆஃப் த சாங் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான சில சிம்பிள் எக்ஸசைசஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது மெயினாக வந்து இந்த பாடலில் சின்ன சின்ன பிருகாஸ், சின்ன சின்ன சங்கதீஸ், அதுதான் இது ரொம்ப அழகாக இந்த பாட்டை இன்னும் அழகாக்குது. நான் காத்து நின்றேன் காத்து அப்படி வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன பிருகாஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியான சில சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணலாம். அதாவது ஆ சரி சா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஸோ இப்படி 3 ஆக்டேவ்லேயும் மந்திரஸ்தாயி, மத்தியஸ்தாயி, தாரஸ்தாயி 3 ஸ்தாயிலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம வாய்ஸ் வந்து எந்த ரேஞ்ச்லேயும் நம்மளால் ஈஸியாக பாடக்கூடிய எபிலிட்டி நமக்கு வந்துடும். அதே மாதிரி இதில் நிறைய ஜம்பிங் நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜம்பிங் நோட்ஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அதை வந்து இந்த ராகத்தில் நான் இப்போ பாடி காமிக்கிறேன். ஆ ஆ அதாவது பசா பரி பகா பமா பபா பதா பனி பசா. ரிவர்ஸ் வரும்போது சனி சத சபா. பல்லவியில் வந்து தண்ணீராய் மேகம் தோறும் அந்த இடத்துல வரும். ஸோ அதில் எல்லாம் ஜம்பிங் நோட்ஸ் தான். சப்பா அப்படி வருது இல்லையா? அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது யூஸ் ஆகும். சபா சமா சக சரி சசா அப்படி ஜம்ப் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி சில டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் நமக்கு ஈஸியாக வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மியூசிக் வந்து ஒரு பெரிய ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் விஷயம். நம்ம எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தாலும் நம்மளுடைய மனசை லேசாக்கக்கூடிய ஆற்றல் வந்து இசைக்கு ரொம்பவே இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி எமோஷ்னல் பாண்டிங்கோடு இருக்கக்கூடிய சில பாடல்கள்
நம்மளுடைய பர்சனல் டச்சோடு இருக்கும். அதாவது நம்மளுடைய குழந்தையோ இல்லை நம்மளுடைய அப்பாவோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களோட ஒரு கூட இருக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த பாடல்கள் நமக்கு கொடுக்கும். அதனால் மியூசிக்கை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் படித்து அதை நம்ம பாடினோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அதனுடைய சந்தோஷம் வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை ஒவ்வொருத்தரும் உணர முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சில சின்ன சின்ன எக்ஸசைசஸ் மூலமாக நம்ம இன்னும் நம்மளுடைய பாட்டை வந்து மெருகேற்ற முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். இன்னும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பைரவி. ஸ்டே டியூன்ட்.